செலவீனங்கள் சற்று உதைந்து காணப்படும், ஆனால் வெளியூர் பயணங்களாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்க போகுது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் வெளியூர் சுற்றுலா என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பயணங்கள் நம்மளுக்கு அதிகரிக்கும். ஒரு வெளிநாடு போகிறையா, அதுக்கான அப்ரூவ்டு எதனா ஒன்று அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு கிடைக்கணும், அந்த வேலை சார்ந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு அப்ரூவ்டு கிடைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் அரசு தரப்பில் நம்மளுக்கு எதனா கிடைக்கணுமா, பேப்பர் ஒர்க்லாம் கிடைக்கணும்னா ஒரு 16 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்க போகுது. ரிலீஃபில் தான் ஆகிட்டீங்களா, அப்புறம் என்ன கிடையாது, நீங்கள் வெற்றி பெறுங்க. தைரியமாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. நல்ல வெற்றி கிடைக்க போகுது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் வெற்றி கிடைக்க போகுது. அதுவும் இல்லாமல் சனி பகவானுடைய வக்கரகதி முடிஞ்சிச்சு. ஏற்றம் தரக்கூடிய இடத்துக்கு அவர் செல்றதால உங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த தடைகள், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த தடையாகட்டும், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடாகட்டும், திடீர் திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் வந்து போனவங்க பொண்ணாப்பி போட வந்திருப்பாங்க. ஐயா 2 முறை வந்து போனாங்க, எதுவுமே சரியான பதில் சொல்லலாம், திடீர்னு யோகம் கொடுத்துட்றாரு. ஜோசிகார்கிட்ட போனாருங்க ஐயா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இதுக்குள்ளே இந்த தேதிக்குள்ளே முடிச்சுடுமா, இல்லைன்னா அப்புறம் நடக்காது. அப்படி எதுக்காக சொல்கிறாங்கன்னா, உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா, மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களே, இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன கொடுக்க போகுது, என்னென்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்னென்ன வாங்க போகிறோம், நல்லது நடக்குமா, கன்ஃபார்ம் பண்ணிங்க சுவாமி. இந்த ஆண்டு இறுதியில் நம்மளுக்கு டிசம்பர் மாதம் வெற்றி தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகையே ஆகாதுங்க. ஒரே வார்த்தை சொல்ல போனோம். ஏன்னா 2ஆம் அதிபதி இது வரைக்கும் நம்மளுக்கு சரியான முறையில் இல்லாமல் போனதான அமைப்பு. அந்த 2ஆம் அதிபதியும் சந்திரனையும் நாம் பார்த்தோன்னா நம்ம ராசியில் செவ்வாய் பகவான் வீட்டிருக்கார். அது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதுவும் ப்ளஸ்ஸு, அதுவே மைனஸ். ஏன்னா அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் கொடுக்குது. ஆனால் வெற்றி தரக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு ஏதோ கவசம் மாதிரி நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த தைரியம் வந்துடுச்சு நம்மளுக்கு. அஷ்டமத்து சனிலாம் தாங்கிட்டோம், தாண்டி வெளிவர ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்கான அமைப்புலாம் மொத்தமே விடிவு வருதுறதுக்கு அமைப்பு. ஏன்னா வக்கரகதி முடிச்சிட்டார் அவர் சனி பகவான். மெயினான விஷயம், 8ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலம் முடிந்து பெற்றது. இந்த மாதமே போனோம். அதிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் விடுபட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறோம். எல்லா விஷயத்திலும் இனிமேல் வெற்றி கிடைக்கின்ற பாக்கியம் குரு பகவானால் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்தபடியே இருக்குது. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்தில், அதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார். பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருந்தார். 16 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து 6ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். 6 என்பது நொடங் நோய் என்று சொன்னாலும் அதில் வெற்றி கிடைக்கின்ற மாதம் என்று சொன்னால் மிகையே ஆகாது. இந்த இடத்துல வெற்றி கிடைக்க போகுது நம்மளுக்கு. அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். செலவீனங்கள் சற்று உதைந்து காணப்படும், ஆனால் வெளியூர் பயணங்களாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்க போகுது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் வெளியூர் சுற்றுலா என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பயணங்கள் நம்மளுக்கு அதிகரிக்கும். ஒரு வெளிநாடு போகிறையா, அதுக்கான அப்ரூவ்டு எதனா ஒன்று அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு கிடைக்கணும், அந்த வேலை சார்ந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு அப்ரூவ்டு கிடைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் அரசு தரப்பில் நம்மளுக்கு எதனா கிடைக்கணுமா, பேப்பர் ஒர்க்லாம் கிடைக்கணும்னா ஒரு 16 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்க போகுது. ஒரு கூடுதல் கவனம் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இந்த மாதத்தில் எத்தனையோ முறை நான் அப்ளை பண்ணிட்டேங்க, எதுவுமே வேலை வைக்கான அமைப்பை எதுவுமே கிடைக்கலன்னா இந்த முறை 16 தேதிக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இழந்த வேலையாகட்டும், சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்குன்றக்கான காலமும் உங்களுக்கு வெற்றி பெறப்போகுது. அந்த எண்ணமெல்லாம் உருவாயிடும். ஏன்னா சூரிய பகவான் அங்கே இடம்பெயர்ந்து செல்லும் பொழுதெல்லாம், நல்ல நட்பு என்று சொல்லக்கூடிய வீட்டில் அமரும் பொழுதெல்லாம் யோகம் தரும். நம்ம ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொன்னாலும் அது தொழிலையும் குறிக்கும். அந்த இடத்துல பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம ஜென்மம் 1, 5, 9 என்பது ஜென்மமே. அந்த வீட்டுக்கு 2ஆம் வீடு எதிரான தொழில் தான். அந்த ஸ்தானம் இப்பொழுது வலிமை பெற்று காணப்பட போகுது. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த சுக்கிர பகவான் 3ஆம் தேதி மாதம் பிறந்து 3 தேதி வரைக்கும் தான் 6ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய அமைப்புகள் மாறி வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெறப்போகிறீங்க சார். ஐயா 2 வீலர் வாங்கலை, கார் வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் காரணம், அவர் 4ஆம் அதிபதி அல்லவா. 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சென்று வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம், வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், வீட்டில் இருக்கவங்கள மாற்றிலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் மாற்றிட்டு எல்லாத்துலேயும் மாற்றுங்க. பழைய வாகனங்களை முதல்ல தள்ளிட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான பாக்கியம் பெற போகிறீங்க சாமி.
அதுக்கான லோன்கேன்னு எல்லாமே சாங்ஷன் ஆகும். அதெல்லாம் எந்த குறைபாடுமே கிடையாது. ரிலீஃபில் தான் ஆகிட்டீங்களா, அப்புறம் என்ன கிடையாது, நீங்கள் வெற்றி பெறுங்க. தைரியமாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. நல்ல வெற்றி கிடைக்க போகுது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் வெற்றி கிடைக்க போகுது. அதுவும் இல்லாமல் சனி பகவானுடைய வக்கரகதி முடிஞ்சிச்சு. ஏற்றம் தரக்கூடிய இடத்துக்கு அவர் செல்றதால உங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த தடைகள், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த தடையாகட்டும், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடாகட்டும், வெளியூர் போயிட்டார் சாமி, இன்னும் வரல சாமி, என்னவோ சண்டை போட்டு என்கிட்ட போயிட்டார், என்னன்னே தெரியல, சின்னதாக சலப்பு, அதுவே பெரிய லெவலில் பிரச்சனையாகி போச்சுன்னா அது எல்லாம் இப்பொழுது மாறி வரப்போகுது. அந்த சுமூகமான உறவு நம்மளுக்கு திருப்பி கிடைக்க போகுது. உன்னதமான அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலே அந்யுன்யம் அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க. 7ஆம் இடம் என்று சொன்னால் அந்த சுகபோகம், தாம்பத்தியம் எல்லாம் சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் இப்போ கூடுதல் கவனத்தோடு செயல்படும். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாவே அந்த பாக்கியம் எல்லாம் கிடைச்சிடும். சுக்கிரன் தான் அதுக்கு மெயினான அமைப்பு உடையவர். ஏன்னா நாங்கள் ஓரையே நாங்கள் எதில் கொடுக்குறோன்னா சாந்தி முகத்துக்கு சுக்கிர பகவானுடைய அமர்ந்திருப்பு யோகத்தை வச்சு தான் கொடுத்துருக்கோம். அவர் நன்றாக இருந்தால் அந்த நாளுக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் கொடுக்கலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியங்கள் கிட்டக்கூடிய காலமாக இந்த மாதம். நிச்சயதார்த்தம் கூட பண்ணலாம். திடீர்னு பார்த்தோன்னா 3ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம், திருமணம் எல்லாம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான பாக்கியம் பெறப்போகிற சாமி. இந்த மாதமே திடீர் திருமண யோகம் எல்லாம், காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை பெறப்போகிறீங்க. அதுவும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் முக்கியமாக இந்த நேரம்தான் நம்மளுக்கு கிடைக்கின்ற பெரிய அரிய வகை எதுன்னு சொல்கிறேன்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்க போது 16ஆம் தேதிக்குள்ளே சுவாமி. காரணம் என்னென்னா குருவோட பார்வை, அந்த ஒளி தான், 2 ஒளி தான் புத்திர பாக்கியத்தை நிர்ணயம் பண்ணுறது. எதிரான சூரிய ஒளியும் குரு பகவானுடைய ஒளி தான். சூரிய ஒளியும் குரு பகவானுடைய ஒளியும் ஒன்று சேர்ந்து விடக்கூடிய இடம்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற பாக்கியமாக பெற போகிறோம். ஏன்னா அதை நேர்கொண்டு சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் நேரடியாக பார்க்குறாரு. சூரியனை பார்க்குறது, சூரியன் பகவான் குரு பகவானை பார்க்குறது. அதனால் புத்திர பாக்கியம் இது வரைக்கும் திருமணம் ஆயிடுச்சையா, இப்போ தான் திருமணம் ஆயிடுச்சையா, புத்திர பாக்கியமே கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஒரு நல்ல அமைப்பில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் கிடைக்க போகுது. துக்கமாகவும் இருக்கட்டும், கடன் பிரச்சனை அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தில் எல்லாரும் இழக்க வேண்டியதான். இது எல்லாருக்கும் வரக்கூடிய பொது விதி தான், நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. இந்த நேரத்துலேயும் ஒரு குட் நியூஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதுலேயும் திருமணத்தை நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் திடீர் திருமண யோகம், காதல் திருமண யோகங்கள்லாம் பெற போகிறாங்க. காதலிச்சிருந்தவங்களும் லவ் மேரேஜுக்காக இந்த காலம் நல்ல ஒரு ஏற்புடைய மாதம். 16ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபார்மே பண்ணிங்க. காதல் திருமணங்கள் கைகூடும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. திடீர்னு பார்த்தா திருமணமே நடந்துடும். என்ன சாமி, நேற்று வரைக்கும் பார்த்துருந்தா கம்முன்னு தான் இருந்தாங்க, திடீர்னு பார்த்தோன்னா எல்லாருமே அவங்க வீட்டுக்காரங்க இவங்க வீட்டுக்காரங்க பேசி 2 பேருமே பொண்ணு வீட்டுக்காரன் பேசி கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. திடீர் திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் வந்து போனவங்க பொண்ணாப்பி போட வந்திருப்பாங்க. ஐயா 2 முறை வந்து போனாங்க, எதுவுமே சரியான பதில் சொல்லலாம், திடீர்னு யோகம் கொடுத்துட்றாரு. ஜோசிகார்கிட்ட போனாருங்க ஐயா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இதுக்குள்ளே இந்த தேதிக்குள்ளே முடிச்சுடுமா, இல்லைனா அப்புறம் நடக்காது. அப்படி எதுக்காக சொல்கிறாங்கன்னா, திருமணத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க மேலே குறை சொல்லக்கூடாது, ஜோசிகார் மேலே சொல்லணும். 1 வருஷம் இல்லை 5 வருஷம் தள்ளுமான்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நல்லதை அன்றே செய், அப்போவே செய்யணும். நல்லதை இன்றைக்கே செய்யணும், அதுவும் இப்பொழுதே செய்யணும். ஒன்றும் அவங்களும் சாமானியமான ஆளுகள், எல்லாத்தையும் கடந்து தான் வந்து ஜோசிக்காரன் சொல்கிறான். அன்றே செய், அதை அப்போவே செய், இந்த விதத்துல செஞ்சிடணும். செஞ்சால் தான் அதுக்கான அமைப்புகள் நல்லதானே செய்ய போகிறோம். நம்ம என்ன அடுத்த கெடுதலாக செய்ய போகிறோம். அந்த காலம் உகந்த காலமாக கடகராசிக்கு வருதுங்க. ஐயா செல்வங்கள் சேரும் இந்த மாதம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. கல்வி சார்ந்த விஷயத்தில் ஆரம்ப நிலை கல்வி ஆகட்டும், முதுநிலை கல்வி ஆகட்டும், அதுக்கு மேலே உயர்நிலை கல்வி ஆகட்டும், இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகப் போகுது. உங்களுக்கான அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, வளர்ச்சியை இனிமேல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஒவ்வொரு மாதம் அந்த பிரிவினையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. அவர் பிரிந்திருந்த கணவர் கூட இனிமேல் பேசுகின்ற பாக்கியம் கண்டிப்பாக பெற போகிறீங்க. இது வரைக்கும் பேசலை சாமி அப்படின்னு சொல்கிறவருக்கெல்லாம் திடீர்னு பார்த்தோன்னா யோகம் தரக்கூடிய அமைப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. தவறான விஷயங்கள் இனிமேல் கிடையாது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வருகின்ற மாதங்களாகட்டும் ஆண்டுகளாகட்டும் நல்ல யோகத்தை தரப்போகுது. இந்த 12ஆம் மாதமே நம்மளுக்கு என்ன சொல்கிறது, முடிவு என்று சொன்னால் அடுத்ததாக ஒன்று ஆரம்பம் தானே. 12 டிசம்பர் சொல்கிறோம், அடுத்ததாக 2025 வரப்போகுது. இந்த நாட்கள் முடிவு என்று சொன்னாலும் வருகின்ற ஆண்டு நல்லத ஒரு ஆண்டாகும். கடகராசிக்கு மேலும் மேலும் நன்மை நடக்கிறதுக்காக இறைவனை பிரார்த்திக்கிற அஷ்டமத்து சனியின் தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்று பெரிய யோகத்தை பெற போகிறாங்க. இது ஏன் கூடுதலாகவே சொல்லணும், ஏன்னா அதான் முக்கியம்.
மனிதன் வாழுகின்ற காலங்களில் நல்லது நடக்கணும், எல்லாமே நாளை பொழுது நல்ல பொழுதா விடியணும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு கிரக அமைப்புகள் நன்றாக அமைந்திருப்பதும் செல்வங்கள் சேரக்கூடிய இடத்துல குரு பகவான் வருவதும் பெரிய யோகத்தை தரப்போகுது. உங்களுக்கு நல்லா இருக்க போகிறீங்க ஐயா. இப்போ வக்கரகதி காலத்தில் ஓரளவுக்கு அந்த மைனஸான பிரச்சனைகள்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்திட்டுருக்கீங்க. யார் மூலியமோ ஒரு நல்ல ஒரு அமைப்பு நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த பஞ்சமஸ்தானத்தை நேரடியாக பார்த்துட்ருக்காரு. அதுதான் முக்கியம். இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கட்டாகி போயிருந்து அந்த கம்யூனிகேஷன்லாம் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஏன்னா புதன் பகவான் நேரடியாக பார்க்கறதால அந்த கம்யூனிகேஷன் வளர்ச்சியெல்லாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க போகுது. செல்வங்கள் சேரும். குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முற்றிலும் விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகரித்து கொண்டே இருக்கும் சாமி. வேலை இருந்து வந்த அரசு உத்தியோகம் செய்கின்றவங்களுக்கெல்லாம் உடல் உபாதைகள், அந்த இடுப்பு கிழகிற அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நேரம் சரியாயிட்ருக்கோம். ஓரளவுக்கு அந்த ஸ்மூத்னஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் சாமி. இடுப்பு கீழே நரம்பு பிரச்சனை, கைகாலெலாம் இழுத்துக்கிறது, அப்படியே சும்மா டக்கடிக்கிறது, கொஞ்ச நேரம் பார்த்துனே வேலை செஞ்சு எழுதினே இருப்பாங்க. டகால்னு பார்த்தா கை அப்படியே ஒரு மாதிரி இழுத்துக்கும். இந்த மாதிரி தொந்தரவாக இருந்தது பாருங்கள். அந்த தொந்தரவெல்லாம் இப்பொழுது இந்த மாதத்திலே விலகி ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்க போது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.